ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்கி சகல ஐஸ்வர்யம் பெறுவதற்கு தினமும் காகத்திற்கு சாதத்தோடு இந்த ஒரு பொருளை கலந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்தாலோ, சுப காரிய தடைகள் இருந்தாலோ, வியாபாரத்துல நஷ்டம் இருந்தாலோ, பல்வேறு குடும்பத்துல பிரச்சனைகள், உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலோ, அவங்க முன்னோர்களுக்குரிய அந்த கடமையை நீங்க செய்ய தவறிட்டீங்க, அல்லது முன்னோர்களின் சாபம், அந்த பித்ரு தோஷம் இதெல்லாம் இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். அந்த பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபத்தையும் நம்ம போக்கினால்தான் நம்ம குடும்பத்திற்கு நல்ல காலம் பிறக்கும், சகல ஐஸ்வர்யமும் பெருகும். அதனால முன்னோர்களின் அந்த ஆத்மா மகிழ்ச்சி அடைஞ்சாதான் உங்க தலைமுறைகளும் சந்தோஷமா வாழ்வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷத்தையும் சாபத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகத்திலேயே கடுமையான தோஷம், கடுமையான சாபம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தலைமுறையை சேர்ந்த அந்த ஆத்மாக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷமும் பித்ரு சாபமும் தான். அந்த தோஷமோ சாபமோ உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியோ நிம்மதியோ இருக்கவே இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, சுப காரியங்கள் நடக்கவே நடக்காது, திருமண பேரு குழந்தை பேரு தாமதமாகும். இந்த மாதிரிலாம் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முன்னோர்களின் சாபம் இருக்குது. உங்கள் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றதான் அர்த்தம். அந்த தோஷத்தை நம்ம போக்குவதற்கு இன்னைக்கு எளிமையாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி பித்ருக்கள் அப்படின்றவங்க அந்த காகத்தின் உருவத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றதான் அர்த்தம். அந்த அமாவாசை அன்னைக்கு காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பொழுது அதை நம்மளுடைய அந்த முன்னோர்களே சாப்பிட்டு நம்மளை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி விட்டு செல்வார்கள். அதனால அந்த முன்னோர்களின் ரூபமாகி அந்த காகத்திற்கு நம்ம சாப்பாடு வைப்போம். எப்பொழுதுமே ஒரு சிலர் சனிக்கிழமை வைப்பாங்க, ஒரு சிலர் அமாவாசை பௌர்ணமி இப்படி வைப்பாங்க, ஒரு சிலர் தினந்தோறுமே காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் உங்க குடும்பத்துல அந்த கஷ்டம் இருக்கு, இங்க முன்னோர்களை சரிவர வழிபாடு செய்யல அப்படின்னா இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க தினமும் சோறு சமைக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் சாப்பாட்டை, அந்த சாதத்தை ஒரு கரண்டி ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கிறங்க. அதை ஒரு இலையிலையோ அல்லது வேறு ஏதாவது காகத்திற்கு உங்க வீட்டில் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ நீங்க வச்சுட்டு அது மேலே ஒரு 5 சொட்டு நெய் விடுங்க. அந்த நெய் பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு நெய்யாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாதவங்க நீங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த நெய்யை வாங்கிக்கிறங்க. இது கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களின் சாபத்தை நீக்கும், பித்ரு தோஷத்தை நீக்கும் எளிமையான பரிகாரம் தான். அந்த ஒரு 5 சொட்டு பசு நெய் உங்கள் பித்ரு தோஷத்தை போக்கும். தினமும் இதை செய்யணும். இப்போ ஒரு நாள் 2 நாள் செய்யக்கூடாது. தினமும் இந்த மாதிரி முதல் சாதத்தை யாருமே சாப்பிடாம அந்த சாதம் வடித்ததும் அந்த முதல் சாதத்தை ஒரு கரண்டி சாதத்தையாவது எடுத்து அதில் இந்த மாதிரி 5 சொட்டு நெய் விட்டு அதை கொண்டு போய் காகத்துக்கு வச்சிருங்க. இதை தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு மாதம் செய்யுங்க. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இதன் மூலம் நடக்கும். உங்கள் பித்ருக்கள், உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த சாபமோ தோஷமோ அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். உங்கள் குடும்பத்தில் சுப காரிய தடைகள் நீங்க அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் தானாக அமைஞ்சு வரும். அதே போல் தொழில் முன்னேற்றம், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள், உறவுகள் பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் ஏற்படும். மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெருகும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இது உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த பித்ரு தோஷம் வராது. இது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் தினமுமே இதை செய்யலாம். அதை விட்டுறாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு கப்பு சாதம் வைக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. அந்த காகத்தின் ரூபத்தில் நம்ம முன்னோர்களே அதை சாப்பிடுவாங்க. அமாவாசைக்கு அமாவாசை நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுதே நம்ம பாவங்கள்லாம் நீங்கி முன்னோர் சாபமெல்லாம் நீங்கி நமக்கு நல்லது நடக்கும் பொழுது தினமுமே அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அதுவும் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கின்ற அந்த நெய்யையும் சேர்த்து நீங்கள் வச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் நிச்சயமாக பல்வேறு மாற்றங்களை உங்கள் முன்னோர்கள் நடத்தி கொடுப்பார்கள்.
இந்த ஒரு கப் சாதம் உங்க வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். நிச்சயமாக இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.